சிங்கம் கோவை செலியனார் அவர்களின் தவ புதல்வன் செம்பியன் சிவக்குமார் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த சொந்தங்களே, வரலாறு சிறப்புமிக்க இந்த மாபெரும் மாநாட்டை காணும் பொழுது நமது கொங்கு சங்கத்தின் ஆரம்பகால கூட்டங்கள், அதன் வளர்ச்சி, பெருந்தலைவர் செம்பியன் அவர்களோட கோவை செல்லியனுடைய புதல்வர் அவர்களுக்கு நமது நாடாளுமன்ற உறுப்பினர் சால்வை அணித்து மரியாதை செய்கிறார். நம்ம சங்கத்தின் வளர்ச்சி, அப்போது நடந்த சில நிகழ்வுகள் நினைவுக்கு வருகின்றது. அப்போ நான் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறேன். பெரும்பாலும் இரவு நேரத்தில் காலம் கடந்து தொலைபேசி அழைப்பு வந்தால் அது ஏதோ ஒரு பகுதியில் நம்ம சொந்தங்களுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். அது பெரும்பாலான இந்த பிரச்சனை மாற்று சமூகத்தோட ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கும். அப்போ இரவு நேரத்தில் நம்ம மறைந்த தலைவர் அவங்கள்ட்ட பேசி என்ன பிரச்சனைன்னு கேட்டு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி காவல்துறையிடமோ கலெக்டரிடமோ மந்திரியிடமோ பேசி அவர்கள் கேட்டதை செய்து கொடுப்பார்கள். இப்படி அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் ஏகப்பட்டது வர தொடங்கின. நம்ம மைனாரிட்டியாக இருந்த பகுதியில் மட்டும் பிரச்சனை வரல, நம்ம மெஜாரிட்டியாக இருந்த பகுதியிலும் அந்த பிரச்சனை பரவ தொடங்குச்சு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு பக்கம் பெரும்பான்மை சமூகமாக இருந்த நாம அப்ப பலமான சங்கம் இல்லாம சிதை கடந்தோம். நமக்கு குரல் கொடுக்க ஒரு வலுவான அரசியல் கட்சி இல்லை. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சில சமூகங்க நம்ம சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே சங்கம் ஆரம்பிச்சு அவங்க ஒற்றுமையை காமிச்சதுனால அரசிடமும் அரசியல்வாதிகளிடமும் செல்வாக்கை பெற்றிருந்தார்கள். அந்த சங்கத்தை சேர்ந்த சிலர் நாம் எது செய்தாலும் நம் பின்னால் வலுவான சங்கம் இருக்கிறது, ஏதாச்சும் ஆபத்து வந்தா காப்பாற்ற கட்சி இருக்குங்கிற காரணத்தால் ஒரு கும்பலை சேர்த்து கொண்டு மற்ற சமுதாயத்தை சீண்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த முக்காவாசி பிரச்சனை காரணம் அதான், அந்த சங்கத்தில் இருந்தவங்க செய்த பிரச்சனைகள் தான். அதனால நம்ம சமுதாய பெரியோர்கள் தலைவர்கள் எல்லாம் ஊரா போய் நம்ம சமுதாய மக்களை பார்த்து நம்ம பிரிஞ்சிருந்தா வரப்போகிற ஆபத்து என்ன, நம்ம ஏன் ஒன்றுபடணும், நம்ம சங்கத்தை வலிமைப்படுத்தணும்னு சொல்லி நம்ம சங்கத்தை வளர்த்தாங்க. அப்புறம் பின்னால ரிசர்வேஷன் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வந்தப்ப நம்ம சங்கத்தோட பல்வேறு குழுக்களை இருந்த சங்கங்களை ஒன்றிணைத்து வலுவான கொங்கு வேளாளர் என்ற பேரவை ஆரம்பிச்சாங்க. நமது சமுதாய பாதுகாப்புக்கும் நமது சமுதாய வளர்ச்சிக்கும் நம்ம பெரியோர்கள் அமைத்து கொடுத்த வலுவான அடித்தளம் தான் கொங்கு வேளாளர் என்ற பேரவை. அப்படி அந்த நம்ம சங்கத்தையும் பேரையும் வளர்க்க பாடுபட்ட அத்தனை தலைவர்களுக்கும் நமது நிறுவன தலைவர் உட்பட மதிப்பிற்குரிய அரூர் முத்துக்கவுண்டர் மாமா, மதிப்புக்குரிய சேலம் ஆடிட்டர் மாமா, மதிப்புக்குரிய நமது திருச்சி தேவராஜ் மாமா போன்ற பல்வேறு தலைவர்கள் பெரியோர்களை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைத்து வணங்குகிறேன். பின்பு வந்த நமது பொதுச் செயலாளர் நமது மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி நமக்கென்று ஒரு கட்சியை தொடங்கினார். அந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சொல்றதுக்குள்ள அவருக்கு எவ்வளவு தடை, எவ்வளவு எதிர்ப்பு, கூட இருந்த முக்கியமான மேலேயே பல பிரச்சனை, எவ்வளவு தோல்வி. இந்த அளவுக்கு தோல்வி வந்திருந்தா வேற எந்த தலைவராக இருந்தாலும் சோர்ந்து போயிருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் புன்முறுவலோடு எதிர்த்து தன்னுடைய கடின உழைப்பால் விடாமுயற்சியால் சூழ்ச்சி நிறைந்த அரசியல் அரங்கில் போராடி வெற்றி கனியை பறித்து நமக்கெல்லாம் ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற்று தந்தார். அப்படிப்பட்ட நமது பொதுச் செயலாளர் நடத்தும் இந்த மாநாடு வெறும் எழுச்சி மாநாடு அல்ல, அவர் நடத்தும் இந்த மாநாடு கொங்கினத்தின் வெற்றி மாநாடு, கொங்கு நாட்டின் வெற்றி மாநாடு. அதேபோல்
ஒரு நல்ல அரசியல்வாதி எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு 50-60 வருஷத்துக்கு மேல இருக்க ஒரு அரசியல் தலைவர் பேரை சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த தலைவர் பேரை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கேள்வி உங்கள்கிட்ட யாராச்சும் கேட்டாங்கன்னா நீங்க தைரியமா சொல்லலாம், பெருமையோட சொல்லலாம், நெஞ்ச நிமிர்த்தி சொல்லலாம். திருச்செங்கோட்டில் சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பான மக்கள் பணியாற்றும் நம் பொதுச்செயலாளர் பெயரையும், நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் சிறப்பாக மக்கள் பணியாற்றும் நம் துணை பொதுச்செயலாளர் பெயரையும் நீங்க தைரியமா சொல்லலாம். ஒரு நல்ல அரசியல்வாதியா இப்படித்தான் இருக்கும் நீங்க அடிச்சு சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான தன்னலமற்ற தலைமை, திறமையான நிர்வாகிகள், துடிப்பான சொந்தங்கள் இருக்கும் வரை கொங்கு நாட்டுக்கும் கொங்குணத்திற்கும் வெற்றி மேல் வெற்றி வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அறிவிப்பு.